இந்த சூழல்ல ஒரு ஒரு ஹீரோ முஸ்லீம் கேரக்டர் பண்றது இட் இஸ் நாட் ஈஸி. நீங்க அப்படி கதாபாத்திரத்தை எழுதுறதுக்கே 100 தடவை யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கும். சசி சாருக்கு வந்து நான் ஏன் நன்றின்னு சொல்றேன்னா, அது இந்த ஒரு படத்துக்கு மட்டும் இல்ல. இப்போ இந்த சூழல்ல ஒரு ஒரு ஹீரோ முஸ்லீம் கேரக்டர் பண்றது இட் இஸ் நாட் ஈஸி. நீங்க அப்படி கதாபாத்திரத்தை எழுதுறதுக்கே 100 தடவை யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கும். ஒரு அயோத்தி அப்படிதான் இன்னைக்கு மனசுல நிக்குது. எந்த காலகட்டத்துல அந்த படமும் அந்த கேரக்டரும் வருதுன்னு முக்கியம். நந்தன் எந்த காலத்துல எந்த காலகட்டத்துல அது வருதுன்னு முக்கியம். நான் அப்படிதான் வந்து மயிலாடியும் பாக்குறேன். இந்த மாதிரி ஒரு 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 எந்த பிம்பத்துக்குள்ளேயும் தன்னை ஒழிச்சுக்காம கதைக்கு முழுசாக ஒப்படைச்சு இப்படி வர்றதுன்றது எங்களை மாதிரி டைரக்டர்ஸ்க்கு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஆபத் பாண்டவனுடைய இடம் தான் அது. ரொம்ப நன்றி சார். உண்மையாவே நான் வந்து அது நன்றியா தான் நான் பதிவு செய்ய விரும்புறேன். இப்ப சசி சார் இந்த இடத்துல ஒரு போஸ்டர்ல இருக்கிறப்போ இந்த படத்துக்கு போலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து எல்லாருக்கும் வருது இல்லையா, அந்த பலத்தை இந்த மாதிரி கதைகளுக்கு அவர் கொடுக்குறாரு அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். தொடர்ந்து அவர் அதை செய்யணும். அந்த வெற்றியை நம்ம அவருக்கு திரும்ப தரணும். நம்ம